யூரின் போகலைன்னா உயிருக்கு ஆபத்து. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைக்கு முதல் நாள் வரல, ரெண்டாவது நாள் யூரின் வரல. அந்த குழந்தையை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த டாக்டர் பார்த்துட்டு, சார் கிட்னி அஃபெக்ட் ஆகி போச்சு, குழந்தைக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகி போச்சா, பிறந்த குழந்தைக்கு என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு. கிட்னி இருக்குது, ஸ்கேன் பார்த்தா கிட்னி இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது. என்னது ஒரு நாள் குழந்தைக்கு கிட்னி ஃபங்க்ஷன்? அம்மா சார் இன்ஃபென்டைல் கிட்னி பெராலிசிஸ். சின்ன இன்ஃபென்ட்டில் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கா, ரொம்ப நாள் குழந்தை இல்லை, அப்புறம் குழந்தை உண்டாச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் வந்துச்சு. அந்த அம்மா ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்ருக்கு. அந்த ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடும் பொழுது அந்த மாத்திரை அந்த அம்மாவோட ரத்தத்திலிருந்து குழந்தை ரத்தத்துக்கு போய், அந்த குழந்தை ரத்தத்திலிருந்து குழந்தையோட கிட்னிக்கு போய் இந்த கிட்னியை அஃபெக்ட் பண்ணிடுச்சு, கிட்னி ஆஃப் பண்ணிடுச்சு. இந்த பிரசவ காலத்தில் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் நல்ல டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் மாத்திரை சாப்பிடணுமுங்கோ, இல்லைன்னா குழந்தைக்கு ஆபத்துங்கோ. தயவு செய்து நல்ல மாத்திரை, வலிக்காக மாத்திரை சாப்பிட்டு குழந்தை ஊனமாக பிறக்கிற காலம் இருந்திருக்கு. கிட்னி ஃபெயிலியர் குழந்தை பிறந்தன்னைக்கும் இருக்கும், 80 வயசு பெரியவருக்கும் வரலாம் கிட்னி ஃபெயிலியர். கிட்னியில் ஸ்டோன் வந்து கிட்னி வலி வர்றது வேற, யூரிட்ரி கொலிக். கிட்னியில் வலி வர்றது, அச்சோ வலிக்குதுன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்தா உள்ள கல் இருக்கும், எடுத்துடலாம், இல்லை யூரின்ல வர வச்சிடலாம். கிட்னி என்ன வேலை பண்ணுது? கிட்னி என்ன வேலை பண்ணுதுன்னா உடம்புல இருக்க அசுத்தத்தை தனியாக பிரித்து எடுத்து வெளியே தள்ளுது. நீங்கள் மூத்திரத்தை போய் பாத்ரூமில் போறீங்கன்னா அது ஃப்ளஷ் பண்ணாமல் போறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்மெல் வரும், அமோனியா ஸ்மெல் வரும். யூரின்ல எல்லா விதமான கழிவு பொருட்கள் வரும், இல்லைன்னா மூளை கெட்டு போகும். யூரினே வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு 2 நாளைக்கு மூளை வேலை பண்ணார், கோமால போயிடுவார், யூரிமிக் கோமால போயிடுவார். யூரின் உங்களுக்கு அசுத்தமா தெரியலாம், அருவருப்பா தெரியலாம், ஆனால் யூரின் வரலன்னா உங்களை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கும். யூரினை பார்த்தா உங்களுக்கு அருவருப்பு, ஆனால் யூரின் போகலைன்னா நீங்கள் அருவருப்பாக மாறிடுவீங்க. வெறுப்பு வந்துடும், பசி எடுக்காது, விக்கல் வரும். கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது 2 கிட்னி இருக்குது மனுஷனுக்கு, ரெண்டுமே இங்கே இருக்குது. அந்த 2 இந்த இடத்துல இருக்குது வயிற்றுல. 2 கிட்னியும் ஒரே டைமில் ஃபெயில் ஆகும், ஒரு கிட்னி தனியாக ஃபெயில் ஆகலாம். ஆளுக்கு பிறக்கும் போதே ஒரே கிட்னி இருக்கலாம், 2 கிட்னி பெரிய பெரிய கிட்னியாக இருக்கலாம், பெரிய கிட்னியாக இருந்தாலும் வேலை பண்ணாத கிட்னியாக இருக்கலாம். யூரின் போகலைன்னா உயிருக்கு ஆபத்து. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைக்கு முதல் நாள் வரல, ரெண்டாவது நாள் யூரின் வரல. அந்த குழந்தையை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த டாக்டர் பார்த்துட்டு, சார் கிட்னி அஃபெக்ட் ஆகி போச்சு, குழந்தைக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகி போச்சா, பிறந்த குழந்தைக்கு என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு. கிட்னி இருக்குது, ஸ்கேன் பார்த்தா கிட்னி இருக்கு, ஆனால் ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது. என்னது ஒரு நாள் குழந்தைக்கு கிட்னி ஃபங்க்ஷன்? அம்மா சார் இன்ஃபென்டைல் கிட்னி பெராலிசிஸ். சின்ன இன்ஃபென்ட்டில் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கா, ரொம்ப நாள் குழந்தை இல்லை, அப்புறம் குழந்தை உண்டாச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் வந்துச்சு. அந்த அம்மா ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்ருக்கு. அந்த ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடும் பொழுது அந்த மாத்திரை அந்த அம்மாவோட ரத்தத்திலிருந்து குழந்தை ரத்தத்துக்கு போய், அந்த குழந்தை ரத்தத்திலிருந்து குழந்தையோட கிட்னிக்கு போய் இந்த கிட்னியை அஃபெக்ட் பண்ணிடுச்சு, கிட்னி ஆஃப் பண்ணிடுச்சு. இந்த பிரசவ காலத்தில் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் நல்ல டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் மாத்திரை சாப்பிடணுமுங்கோ, இல்லைன்னா குழந்தைக்கு ஆபத்துங்கோ. தயவு செய்து நல்ல மாத்திரை, வலிக்காக மாத்திரை சாப்பிட்டு குழந்தை ஊனமாக பிறக்கிற காலம் இருந்திருக்கு. கிட்னி ஃபெயிலியர் குழந்தை பிறந்தன்னைக்கும் இருக்கும், 80 வயசு பெரியவருக்கும் வரலாம் கிட்னி ஃபெயிலியர். கிட்னியில் ஸ்டோன் வந்து கிட்னி வலி வர்றது வேற, யூரிட்ரி கொலிக்.